எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு சூப்பரான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க மாநகராட்சி. ஸோ அதில் வந்து என்ன டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை மாநகராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது, ஸோ ஃபார்ம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம், ஃபார்ம் எப்படி நம்ம வந்து ஃபில் பண்ணலாம், ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இந்த பிடிஎஃப்ல லாஸ்ட்டாக வந்து இந்த ஃபார்ம் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த வேகன்சியோட நேம் வந்து இங்கே என்ட்ரி பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th டிகிரி எது முடிச்சதாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இங்கே வந்து ஒட்டிடுங்க. ஸோ உங்களோட விண்ணப்பத்தார் பெயர், உங்களோட தந்தை பெயர், அப்புறம் உங்களோட பிறந்த தேதி, அப்புறம் உங்களோட வயசு, அப்புறம் வந்து உங்களோட கல்வி தகுதி, நீங்கள் எது வரைக்கும் அதில் ஃபைனல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த சர்டிஃபிகேட் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து சர்டிஃபிகேட் இது இருக்கிற குவாலிஃபிகேஷன் மட்டும் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து உங்களோட கரண்ட் அட்ரஸ் வந்து இங்கே வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி இதெல்லாமே என்ட்ரி பண்ணணும். 19 தொற்று காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பணியாற்றி உள்ளீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்னா எஸ், நோனா நோ. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்குரிய சான்றிதழ் கண்டிப்பாக வந்து இணைக்கப்படணும். ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுங்க. அதேமாதிரி வந்து நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட எத்தனை மந்த் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே என்ட்ரி பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3ஆம் பாலினத்தில் எல்லாம் மாற்றுத்திறனாளி அதெல்லாம் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன் கொடுங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்குரிய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. வேறு எதனா சுகாதார மையத்தில் வந்து நீங்கள் வந்து பணிபுரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ உங்களோட இடம், தேதி, உங்களோட சைன் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிடணும். முன்னாடி வந்து என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ மெடிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. சேலரி வந்து 60,000 ரூபாய். ஸோ எம்பிபிஎஸ் படிச்சவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். வயசு வந்து 40 வயசுக்குள்ளே இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நர்ஸ் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 32 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே சென்னையில் தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் சேலரி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா இன் ஜிஎன்எம் முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய் தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி அல்லது ஜுவாலஜி வந்து நீங்கள் வந்து +2ல வந்து எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 50 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து தேவைப்படுது. மொத்தம் வந்து 66 வேகன்சி வந்து தேவைப்படுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8,500 ரூபாய் வந்து சேலரியாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ 50 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வந்து என்னென்ன நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் வந்து நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன்லாம் அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சதுக்காக எஸ்எஸ்எல்சி இல்லை ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். அது வந்து டிகிரியாக இருக்கட்டும், டிப்ளமாவாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி இல்லை வந்து எஸ்எஸ்எல்சி எதுவாக இருந்தாலும் அதோட மார்க் ஷீட்டை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் முடிச்சிருந்தா அதுக்குரிய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெராக்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த கவுன்சிலிங் வந்து ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட்டு. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் வழியில தான் படிச்சீங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th 12வதோட மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி இல்லை வந்து ஆதார் கார்டு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு எதனா ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட், அதாவது வந்து நன்னடத்தை சான்றிதழ் மாதிரி நீங்கள் வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற அந்த டாக்டர்ஸ் இல்லை அந்த மாதிரி வந்து குரூப் ஏ குரூப் பியில் வந்து வேலை செய்கிற ஆஃபீஸர் கிட்ட நீங்கள் வந்து வாங்கி அந்த நன்னடத்தை சான்றிதழ் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அட்டாச் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6/9/2024 5 மணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எந்த அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் தி மெம்பர் ரிப்பன் பில்டிங் சென்னை 6,03,000 இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மினிமம் 8th முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 8th 10th 12th டிகிரி இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து டிப்ளமா வந்து நர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ விருப்பமும் தகுதி இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்க. மறக்காம வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.